தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களை காவல்துறையினர் துண்டுகட்டாக தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பணி நிரந்தரம் வேண்டி சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கடந்த மாதத்துக்கு முன்பு ரிப்பன் கட்டட வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் பிறகு அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்களுக்கான பணி பாதுகாப்பு இருக்கும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தனியாருக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களுக்கான பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாநகராட்சி பணி கொடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்று ஒவ்வொரு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அந்த 13 தூய்மை பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். திடீரென அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கையில் பதாகைகளுடன் அவர்கள் அங்கே நின்றிருந்த போது அவர்களை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்று கொருக்குப்பேட்டையிலும் அதற்கு முன்தினம் ரிப்பன் மாளிகைக்கு பின்புறமும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருந்தனர். இன்று 3வது நாளாகவும் தொடர்ச்சியாக பொது இடங்களில் அவர்கள் அதுபோன்ற போராட்டங்களில் ஈடுபட முயற்சி செய்யும் நிலையில் காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றனர். நன்றி பாண்டியராஜன், உங்க தகவல்களுக்கு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து